ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் மாசி திருவிழா நடந்துச்சு. அதனால் சரி ஊருக்கு கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் என்ன, ஸ்கூல் இருந்ததுனால நாங்கள் நைட்டு தான் கிளம்பி போனோம். இல்லாட்டினா நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் மதியம் போகலான்னு நினைப்போம். ஆனால் எப்போவும் போகிறது கரெக்டான டைமுக்கு போவோம். எங்கள் அம்மா திட்டுவாங்க, எப்போ பாரு இந்த கரெக்டான டைமுக்கு வர, கொஞ்சம் முன்னாடி வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் திட்டுவாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் தம்பிக்கு வந்து பொண்ணு பார்த்துருக்கோம்ல, அவங்க வீட்டுக்கும் நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து எங்கள் அண்ணி பொண்ணு எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். நல்லா ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போனால் முதல்ல எடுத்து ஸ்டார்டிங்கே வரும்போதே எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கித்தா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இருக்குல்ல, அந்த பொட்டேட்டோவும் கார்னும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே உள்ளக்க போனோம். உள்ளக்க போய் பார்த்தா எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அந்த மரத்துக்கு கீழே உட்கார்றது அப்பப்பப்பா அவ்வளோ ஒரு சுகம் பார்த்துக்கோங்க. ஏன்னா காற்றும் நல்லா சிலு சிலுன்னு இருந்துச்சு. அன்றைக்கி தான் முந்தின நாள் வந்து மழை பெஞ்சிருந்துச்சு. யார் ஊர்லலாம் மழை பெஞ்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நான் பார்க்கேன். அதுக்கப்புறம் மாவிளக்கு எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எப்போவும் போகிற ஸ்டேஜ் ஃபுல்லும் இது தான், மாவிளக்கு எடுத்துகிட்டு வர ஸ்டேஜில் தான் போவோம். எடுத்துகிட்டு வரும்போது அதை வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா என் செல்லையும் வச்சு எடு, நானும் போடணும் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவள் ஃபோனும் என் ஃபோனுன்னு சொல்லி சேர்த்து வச்சு நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். 2 ஃபோனில் எடுத்ததை எல்லோரும் திருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இந்த ஃபோனை 2 ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மாவிளக்குக்கு வந்து அணையாமல் இருக்கிறதுக்காக ஒரு பெட்டி வச்சு மூடிக்கிட்டு தான் போவாங்க. நானும் முந்திலாம் எடுத்திருக்கேன். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் எடுக்கவே இல்லை. ஒரு வருஷம் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம், கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல நாள் வரும்னு நினைக்கிறேன். அம்மன் கோயில் கடைக்கு எடுப்போம்னு நினைக்கிறேன். இது வந்து சின்ன கோயில் கூட தான் சொல்லுவாங்க. ஏன்னா திருமால் பூசை எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா, காயலில் பார்த்திங்கன்னா திருமால் பூசை வந்து ஒரு தடவையும் இது அம்மன் பூசை வந்து ஒரு தடவையும் வைப்பாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொன்று அப்படின்னு வைப்பாங்க. எங்கள் இதில் ஒரே வருஷத்தில் வைப்பாங்க. மாசி திருவிழா ஒன்று, ஆணி திருவிழான்னு ஒன்று. மாசி திருவிழாவுக்கு வந்து திருமால் பூஜை நடக்கும், ஆணி திருவிழாவுக்கு வந்து அம்மன் பூஜை நடக்கும். அது வந்து நல்லாயிருக்கும். அம்மன் பூஜைக்கு வந்து நிறைய ராட்டினம் அது இதெல்லாம் என்னுடைய முன்னாடி உள்ள வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் ராட்டினம்லாம் போயிட்டு வந்து 3 மணிக்கு தான் படுத்திருந்தோம். அப்போது இந்த இதுக்கு வந்து ராட்டினம் அதெல்லாம் வந்திருக்காது. ஏன்னா சும்மா சாதாரணமாக தான் நடக்கும். ஏன்னா இது ஸ்கூல் டைமாக இருக்கிறதுனால நிறைய பேர் அந்தளவுக்கு வரமாட்டாங்க. வந்தவங்க மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஆனால் என்ன, இந்த தடவை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் பேசிக்கிட்டு நடந்ததில் எங்கள் தம்பிக்கு வந்து கல்யாணம் அப்படின்னோடனே இன்னும் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே நடந்தோம். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்குது. எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் மெயின் என்னது, மணி தான் வேணும். மணி இருந்ததுன்னா கண்டிப்பாக எப்படினாலும் நம்ம பண்ணிடலாம். அந்த கையில் மணி இல்லாத பட்சத்தில் எப்படி பண்ணணும்னு ரொம்ப யோசிக்க மட்டும்தான் தோணுதே தவிர செயல்பாட்டில் வந்து கொஞ்சம் இறங்க முடியலை. அது ஒவ்வொன்றும் நான் ஒவ்வொரு கட்டத்துக்கும் போகும்போதும் கண்டிப்பாக உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே வந்தோடனே இது கும்பல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வந்து நிறைய வீடியோ எடுத்திருந்தாங்களா, அதையும் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் மேட்ச் பண்ணி தான் நான் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இதை வந்து மாவிளக்கே 3 சுற்று சுற்றுவாங்க. 3 சுற்று சுற்றிட்டு தான் அம்மன் காலில் கொண்டு போய் வைப்பாங்க. அம்மாவுடைய காலில் வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சாமி ஆடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. ஏன்னா இந்த வருஷம் எங்களுக்கு வந்து அடுத்த நாள் நான் வந்து மறுபடியும் நான் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விட்டு போகணும். நல்ல வேலையாக இந்த தடவை தான் எங்களுக்கு ஆஃப் டே போட்டிருந்தாங்க. ஆஃப் டேக்கு அப்புறம் தான் ஸ்கூலு. அப்படிங்கும்போது நான் வந்து இருந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போகலான்னு அப்படி இருந்துமே நான் மறுநாள் வந்து என்ன பண்ணேன், என் ஹஸ்பண்டையும் என் பசங்களையும் அனுப்பி விட்டேன். நான் பஸ்ஸில் தான் போனேன் சாயங்காலமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா நல்லா அலங்காரம்லாம் பண்ணி சாமிலாம் கும்பிட்டுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்தேன். சாய்பாபாவுக்கு நல்லா பூஜை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்பாவுடைய அருள் எப்போவும் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுநாள்லாம் நிகழ்ச்சிலாம் நடந்திருக்கு. பாட்டு கச்சேரி நடந்திருக்கு, பட்டிமன்றம் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் நான் தான் பார்க்குறதுக்கு இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பிள்ளைங்கள அனுப்பவா, இதை பண்ணவா அதை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுதே தவிர எந்த இதில் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி என்ஜாயிங்.